அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, 2022 வெளியிடப்பட்ட குரூப் 1 எக்ஸாமுடைய அறிவிப்பு உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட் கடந்த மார்ச் மாதம் 26 28 வரைக்கும் நடந்துச்சு. அப்புறம் கவுன்சிலிங் இந்த ஏப்ரல் மாதம் 12 அன்னைக்கு நடந்துச்சு. நடந்து முடிஞ்சதில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெப்டி கலெக்டர், அப்புறம் டிஎஸ்பி கேட்டகரி 1, தென் அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு பல பதவிகளுக்கு 90க்கு மேற்பட்ட பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி இப்போ தான் அதுக்கான எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 1 உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிஞ்சு இன்றைக்கி ஃபைனலில் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி தேர்வு செய்யப்பட்டவங்களோட லிஸ்ட்டை அவங்கவுங்க எந்தெந்த போஸ்டிங் தேவையோ அதை தேர்வு செஞ்சு அந்த அறிக்கையை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை விட என்ன செய்யணும்னா, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேமு, ஃபோட்டோ, அவங்களுடைய அந்த டிஎன்பிஎஸ்சி பதிவு எண், அவங்களுடைய எக்ஸாம் மார்க்கு, இன்டர்வியூ மார்க்கு, அப்புறம் ஃபைனல் மார்க்கு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி அப்படின்னு எல்லாமே போட்டு வெளியிட்டால் நல்லாயிருக்கும். குரூப் 1 பண்ணுவாங்க, அநேகமாக நீ அடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. தேங்க்யூ.